இஎஸ்பி எம்ஆர்கே அஸ்ட்ரோ தமிழ் ஜோதிட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் நேயர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாம் இன்றைய தினம் பல நேயர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த புதியதொரு நிகழ்ச்சியை நாம் காணொளி காட்சியாக இங்கு வழங்கவிருக்கிறோம். அதாவது பலருக்கும் திருமணம் நடக்கவில்லை அப்படின்ற குறைபாடுகள், தன் மகனுக்கு திருமணம் நடக்கலை, தன் மகளுக்கு திருமணம் நடக்கலை, எனக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆண் பெண் இருபாலரும் அவரவர்களை தனியாகவே ஃபோன் பண்ணி சொல்லுகின்ற அளவிற்கு, கேட்கின்ற அளவிற்கு, கமெண்ட் பாக்ஸில் போடுற அளவுக்கு அவர்களுடைய மன வருத்தங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஒரு நிகழ்ச்சியை, காணொளி காட்சியை நீங்கள் தொகுத்து வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணங்க ஏன் கல்யாணம், அதாவது திருமணம் ஏன் தடைபடுகிறது, திருமணம் தடைபடுவதற்கான காரணங்கள் என்ன, அது எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் இங்கு விரிவாக பேசவிருக்கிறோம். பொதுவாகவே ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஒரு முன்னேற்றத்திற்கான வழிகளையும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருப்பத்திற்கும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. ஒருவருடைய திருமணம் என்பது வாழ்க்கையிலே ஒரு முறைதான் ஒருவருக்கு திருமணம் நடைபெறும். அந்த திருமணமும் குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறுகிறதா, குறிப்பிட்ட காலங்களில் நடைபெறுகிறதா என்றால் இல்லை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் ஏன் தாமதமாகிறது என்று நாம் பார்ப்பதற்கு முன்னால், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமணம் என்பது ஒரு பாலியல் திருமணமாகவே பல காலங்களில் இருந்தது. நம் முன்னோர்கள், பெரியோர்கள் சிறு வயதிலேயே, 8 வயது 10 வயதிலேயே பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் செய்து வைத்து அவர்களெல்லாம் நன்றாக வாழ்ந்ததாக வரலாறுகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைய நிலையிலே, படிப்பறிவு இல்லாத காலத்திலேயே, வேலைவாய்ப்பு இல்லாத காலத்திலேயே சீக்கிரம் திருமணம் நடந்தது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆனால் இன்றைய நிலையிலே ஆணுக்கு 30 வயது ஆகியும் திருமணம் நடக்கவில்லை, பெண்ணுக்கு 30 வயது ஆகியும் திருமணம் நடக்கவில்லை, ஆணுக்கு 40 வயது ஆகியும் திருமணம் நடக்கவில்லை, பெண்ணுக்கு 40 வயது ஆகியும் திருமணம் நடக்கவில்லை. ஏன் திருமணம் நடக்கவில்லை, எதனால் திருமணம் நடக்கவில்லை என்ற குழப்பங்கள் அவர்களுக்கு நிறையவே இருக்கிறது. அதற்கான காரணத்தை கண்டறிய முடியாமல் ஜோதிடர்களே திணறி வருகிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு இந்த பிரச்சனை பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. பண்டைய காலத்திலே இருந்த திருமண முறைகள் வேறு, இப்போ நவீன காலத்தில் இருக்கக்கூடிய திருமண முறைகள் வேறு. அப்பொழுதெல்லாம் வாழ்க்கையிலே திருமணம் என்பதை முதல் மையமாக கொண்டு வாழ்க்கையை அமைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையிலே திருமணம் என்பதற்கு முன்னர் வாழ்க்கையிலே பொருளாதாரம் ஈட்ட வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், வீடு கட்ட வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், வண்டி வாங்க வேண்டும், வாழ்க்கையில் செட்டில் ஆன பிறகுதான் திருமணம் என்று ஆண் பெண் இருபாலருமே நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய சமுதாயத்தினுடைய முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து விட்டது. அப்பொழுது ஆண் பெண் இருபாலருக்கும் அப்படி இருந்தும் ஏன் திருமணம் நடக்கவில்லை? ஒரு ஆண் நன்றாக படித்திருக்கிறான், வேலைக்கு செல்கிறான், கை நிறைய பணம் சம்பாதிக்கிறான், ஆனாலும் திருமணம் நடைபெறவில்லை. ஒரு பெண் நன்றாக படித்திருக்கிறாள், வேலைக்கு செல்கிறாள், கை நிறைய சம்பாதிக்கிறாள், மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாள், இருந்தும் பெண்ணுக்கு திருமணம் நடைபெறவில்லை. இது ஒரு கட்ட லெவலில் இருக்குது. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கூட, வயல் வரப்பிலே வேலை செய்து கொண்டிருக்கிற பெண்ணுக்கு கூட 30 வயதானாலும் கூட திருமணம் ஆகாமல் தள்ளி போகிறது. அதற்கு காரணம் நகை, பொருளாதாரம், முன்னேற்றம் அவர்களால் அந்த அளவுக்கு ஈடு கொடுத்து செய்ய முடியாததற்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இது எப்படியோ ஏன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் தள்ளி போகிறது என்று நாம் ஆழ்ந்து சிந்திக்க தோன்றும் பொழுது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தான் நாம் இங்கு குறிப்பிட்டு ஆராய வேண்டிய நிலை இருக்கிறது. பெரும்பாலும் ஆண் பெண் இருபாலருக்குமே முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆணுக்கு ஏன் திருமணம் நடக்கவில்லை, பெண்ணுக்கு ஏன் திருமணம் நடைபெறவில்லை என்று தனித்தனியாக பார்த்தாலும் சரி, பொதுவாக பார்த்தாலும் சரி, பொதுவாகவே
ஆணுக்கு திருமணம் தள்ளி போவதற்கான காரணங்கள் என்று நாம் முதலில் ஆரம்பிப்போம். ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்று முதலிலே பார்ப்பார்கள். அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் அதுதான் உண்மை. பெரும்பாலும் செவ்வாய் எங்கிருந்தாலும் நல்ல பலன்களை தருவாரா அப்படி என்றால் இல்லை. செவ்வாய் லக்னத்திலிருந்து, அதாவது நிறைய பேர் கேட்கிறார்கள், லக்னத்தை வைத்து பார்க்க வேண்டுமா இல்லை ராசியை வைத்து பார்க்க வேண்டுமா என்றால், ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் தனிப்பட்ட ஜாதகத்தை முதலில் லக்னத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். லானா என்று போட்டிருக்கும், அதுதான் லக்னம். பார்ப்பது ராசியை வைத்து பார்ப்பது, ஆனால் ஜாதகம் பார்ப்பது என்பது லக்னத்தை வைத்து தான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு திருமணம் என்றால் உங்கள் ஜாதகத்தை தான் முதலிலே நீங்கள் காண்பிக்க வேண்டும் ஜோதிடருக்கு. அப்பொழுது அது லக்னத்தை மையமாக வைத்துத்தான் அவர்கள் பலன்களை கூறுவார்கள். அப்பொழுது லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களிலே செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று சொல்லுகிறார்கள். பண்டைய காலத்திலிருந்து அது செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது. இதே நிலைதான் பெண்ணுக்கும். 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களிலே செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது. பெரும்பாலும் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை கட்ட வேண்டும் அப்படி என்ற ஒரு மரபு நம் ஜோதிட காலத்திலே இருந்து வருகிறது. செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை செவ்வாய் தோஷம் இல்லாத ஆணுக்கு திருமணம் செய்தால் அவன் உயிரிழக்க நேரிடும், விபத்துக்குள்ளாக நேரிடும் என்பதால் ஒரு அச்சுறுத்தலின் காரணமாகவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கட்ட மறுக்கிறார்கள் அப்படி என்று கூறுகிறார்கள். அது உண்மை அல்ல. செவ்வாய் என்பது இரத்தமும் சதையும் கலந்த கிரகம். ஒரு உணர்ச்சியை அதிகமாக தூண்டக்கூடியவன், அதாவது காமத்தை தூண்டக்கூடிய கிரகம் செவ்வாயை நாம் குறிப்பிடலாம். அந்த செவ்வாய் ஒருவருக்கு தோஷமாக இருக்கிறது என்றால் அந்த பெண்ணுக்கு காமம் அதிகமாக இருக்கிறது என்று பொருள். அந்த வரிசையில் அதற்கு ஈடான ஆணை சேர்த்தால்தான் அவருடைய இல்லற வாழ்க்கை சமமாக இருக்கும் என்பதற்காகவே அவ்வாறு பழைய காலத்திலே நேரடியாக பொருளை சொல்லாமல் மறைமுகமாக அந்த பொருளை செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இல்லறம் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக அவ்வாறு கூறியிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. சரிங்க, செவ்வாய் தோஷம் சொல்லிட்டீங்க. வேறு எதனால் கிரகங்கள் சாதகமாக இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி திருமணம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமான பகுதி. அந்த பகுதி ஏன் தாமதமாகிறது ஒரு பெண்ணுக்கு அப்படி என்றால், ஒரு பெண்ணுக்கு ராகு கேதுக்குள் அடைபட்டிருக்கலாம் கிரகங்கள், அதாவது காலசர்ப்ப தோஷமாக இருக்கலாம். ஆணுக்கும் அதே போல் காலசர்ப்ப தோஷமாக இருக்கலாம். 2, 8 என்று சொல்லப்படுகிற லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே ராகுவோ 8ஆம் இடத்திலே கேதுவோ, அல்லது 2ஆம் இடத்திலே கேதுவோ 8ஆம் இடத்திலே ராகுவோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது போன்ற அமைப்புகள் இருந்தாலும் 2ஆம் இடம் என்கிறது குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ அப்படிப்பட்ட 2, 8 ராகு கேதுகள் அமைய பெற்றால் அது இல்லற வாழ்க்கையிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பது ஒரு அமைப்பு. அவ்வாறு அமைந்துவிட்டால் இல்லறத்திலே சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் ஏற்படும். அதை போன்ற ஒரு ஜாதகரை சேர்த்து வைத்தால் அவர்கள் இருவரும் சண்டை அடித்து கொண்டு பிறகு சேர்ந்து கொள்வார்கள் என்பதைப் போல ஒரு உணர்வு பண்டைய காலத்திலிருந்து இந்த காலம் வரை தொடர்ந்து நடந்து வருகிறது. அந்த வரிசையிலே அது காலசர்ப்ப தோஷத்தை தரக்கூடிய வகையிலே ராகு கேதுகளும் இருக்கிறது. மேலும் இந்த ராகு கேதுகளுடன் செவ்வாய் சேர்ந்து விட்டால் இன்னும் தோஷம் கூடுதலாக அமைகிறது. பெரும்பாலும் ராகு கேதுவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் ஒரு ஆணுக்கு செவ்வாயை பார்ப்பதும் பெண்ணுக்கு களத்திரக்காரன் என்று சொல்லப்படுகிற களத்திர ஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதியை பார்ப்பதும் பெரும்பாலும் நன்மையே தரும். ஒரு ஆணுக்கு களத்திர ஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிற 7ஆம் இடமும் களத்திர ஸ்தானாதிபதி என்ன சொல்லப்படுகிற சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும், செவ்வாயும் நன்றாக இருக்க வேண்டும். அவ்வாறு நன்றாக இல்லை என்றால் பெரும்பாலும் அவருடைய இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்காது. இது ஒரு முக்கியமான கருத்து. ஏங்க, கல்யாணமே ஆகலை, எப்படிங்க நீங்கள் இல்லற வாழ்க்கைக்கு போயிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பெரும்பாலும் சிலருக்கு சனிச்சந்திரன் பார்வை இருக்கிறது. சனிச்சந்திரன் பார்வை என்பது புணர்ப்பு தோஷம் என்பது நீங்கள் ஏற்கனவே நமது முன்னொரு காணொலி காட்சியில் கூறியிருக்கிறோம். புணர்ப்பு தோஷம் என்பது தாமதமான திருமணத்தை தரும்,
அல்லது தவிர்க்க முடியாத வகையிலே பல பெண்களுடன் பல ஆண்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். போன்ற வினயங்களால் குடும்பத்தில் விவகாரத்து ஏற்படும். இதனால் குடும்பம் சிறப்பாக இல்லாமல் போகும். சிலருக்கு திருமண தடைகள் மேலும் மேலும் வலுப்பதற்கு காரணம் குரு தனியாக இருக்கலாம். குரு பகவான் தனித்து நின்று ஆட்சி பெற்றால் திருமணம் நடைபெறுவது தாமதமாகும். அழகாக இருப்பார்கள், மிகவும் அருமையாக இருக்கும் அந்த பெண். ஆனால் அந்த திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கு அந்த கிரகம் அமைப்பு அவர்களது ஜாதகருக்கு வேலை செய்யாது. அந்த சூழ்நிலையிலே அந்த பெண் திருமணம் ஆகாமலே சென்று விடுவார். ஒருவருடைய ஜாதகத்திலே குரு பகவான் தனித்து நின்றால் பெரும்பாலும் திருமண தடையை ஏற்படுத்தும். எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி, அது ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் பொருந்தும். ஆணுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் அந்த குரு பகவான் தனித்து நிற்காமல் வேறொரு கிரகத்தினுடன் சேர்ந்து இருந்தால் நன்மை தரும். தனித்து நின்ற குரு பெரும்பாலும் திருமணத்திற்கு தடை போடுவார் என்பது முக்கிய பொருள். பெரும்பாலும் இந்த குரு பகவான் என்பவர் நன்மையை செய்யக்கூடியவர்தான். அவர் புத்திர பாக்கியத்தை கொடுப்பவர்தான். திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வகையிலே குரு பகவானுடைய குரு பார்வை இருந்தால் திருமணம் நடக்கும் என்பதெல்லாம் உண்மைதான். அதை மீறியும் ஆண்டுக்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை 5 முறை குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிற நிலையிலே 40 வருடங்களாக திருமணம் நடக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அப்படி என்றால் ஒரு திசை நடந்தாலும் சரி, ஒரு புத்தி நடக்கின்ற போதும் சரி, கோச்சார ரீதியும் சரி, பலன்கள் மாறுபட்ட பலன்களை தந்து கொண்டே இருக்கும். இதனால் திருமணம் அமைப்பு என்பது இவர்கள் முயற்சிக்கும் போது நேரம் உதவாது. இவர்களுக்கு நேரம் உதவும் போது இவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள். நேரமும் உதவி இவர்கள் முயற்சியும் செய்தால் பொருளாதார வளர்ச்சி என்பது இல்லாமல் போகும். இது பெண்ணுக்கும் பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும். ஒருவருக்கு திருமண யோகம் வந்துவிட்டது, ஆனால் அவன் வேலை இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு யார் பெண் கொடுப்பார் என்று சொல்லுவார்கள். திருமண யோகம் வந்துவிட்டது அந்த பெண்ணுக்கு, ஆனால் அவங்க அப்பனிடத்தில் திருமணம் செய்வதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லை என்ற காரணத்தினால் தட்டி போய்விடும். ஆகவே காரணமும் காரியமும் மாறி மாறி அமைவதால் இங்கு திருமண தடைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எல்லா வசதியும் இருந்தும் திருமணம் ஏன் நடக்கவில்லை என்று சிலர் கேட்கிறார்கள். எல்லா வசதி இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு இருதார தோஷம் இருக்கிறது என்று வைத்து கொண்டால் முதல் திருமணம் 25 வயதிலே நடந்து விவகாரத்து ஆகிவிடும், விவாகம் ரத்து ஆகிவிடும். இரண்டாவது திருமணம் செய்வதற்கு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் பிடிக்கும். ஆகவே இருதாரம் தோஷம் உள்ள ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பெரும்பாலும் திருமண தடையை நீக்குவதற்கான பரிபூரண பரிகாரங்களை தெரிந்து வைத்து தான் இதை செயல்படுத்த வேண்டும். சரிங்க, திருமண தடை இருக்குது, திருமணம் தாமதமாக நடக்குது, திருமணம் பலருக்கும் நடக்கலை, இப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லிட்டீங்க. என்ன செய்யணும், எப்படி செஞ்சால் இந்த பரிகாரத்தை நீங்கள் நடத்த முடியும், எப்படி செஞ்சால் திருமணம் நடக்கும், ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். முதல்ல திருமணம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நிகரான, எனக்கு சரிசமமாக பெண் வேண்டும், சரிசமமாக ஆண் வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணத்தை நீங்கள் கைவிட வேண்டும். சரிசமமாக நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு சரிசமமாக அமைந்தாலும் அது சரிந்து போகிற வாழ்க்கையாகத்தான் இருக்குமே தவிர உயரக்கூடிய அளவில் இருக்காது. ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறார் என்றால் எனக்கு 15 லட்ச ரூபா சம்பளம் வேணும், எனக்கு 30 வயது ஆகிறது என்றால் 31 வயது மாப்பிள்ளையை பாருங்கள் என்று சொல்லுகின்ற பெண்களும் உண்டு. ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலைகள் தொடருமே ஆனால் பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, திருமணங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கும். முதல் ஆண் பெண் இருபாலருக்கும் கூறுகின்ற கருத்து என்னவென்றால், ஆகவே ஆண் பெண் இருபாலரும் தன்னுடைய ஜாதகத்தை முழுமையாக முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய லக்கணம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது அப்படி என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு நாம் ஆசைப்படுகிறோம் என்பதை விட திருமணத்திற்கு நாம் இருக்கக்கூடிய தடைகள் என்ன என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். தடைகள் ஏதேனும் இருப்பின் தடைகளை சரி செய்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ளாமல் தொடர்ந்து முயற்சி செய்வதனால் முயற்சி தடை ஏற்படுமே ஒழிய முன்னேற்றம் காண்பது அரிது. ஆகவே ஆண் பெண் இருபாலருக்கும் சரியான திருமண வயது வந்தும் நடக்கவில்லையே என்று வருந்துபவர்களுக்கு நான் கூறும் கருத்து என்னவென்றால்,
முதலிலே திருமண தடையை செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி, காலசர்ப்ப தோஷமாக இருந்தாலும் சரி, குரு தனியே நின்றாலும் சரி, புணர்ப்பு தோஷமாக இருந்தாலும் சரி, மற்றும் இதர தோஷங்களாக இருந்தாலும் சரி, கலத்திரஸ்தானம் நீச்சமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் சரி, எவ்வாறு எப்படி இருந்தாலும் நீங்கள் முயற்சிகள் தொடர்ந்து செய்வதனால் உங்களுக்கு 500 ஜாதகம் பார்த்தோம், 1000 இடம் பார்த்தோம் என்றுதான் சொல்லிக்கொள்ளும் அளவிலே இருக்குமே தவிர திருமணம் கைகூடி வருவதற்கு காலதாமதங்கள் ஆகும். ஆகவே உங்களுடைய ஜாதகத்தை முதலிலே நல்ல ஜோதிடரிடத்தில் காண்பித்து அதற்குரிய பரிகாரங்களை பெற்று அதன் பின்னர் முயற்சி செய்வது நல்லது. குறிப்பாக இந்த மாதிரி தோஷமுடையவர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் சொல்லுகின்ற பொது கருத்து என்னவென்றால், திருமணத்திற்கு தடையாக இருப்பது பெரும்பாலும் கேது பகவான். எல்லா கிரகத்தை காட்டிலும் கேது வலிமையானவர். கேது ராகு கேதினால் ஏற்படும் தடைகளை முதலிலே நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பிறகு செவ்வாய் பகவானுடைய தடையையும் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை செய்தால் மட்டும் போதுமானது. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வருவது சிறப்பு. 9 வாரங்கள் செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவதும், அவருக்கு செவ்வாய் பகவானுக்கு துவரை தானம் செய்வது என்பது மிகச்சிறப்பு. அவ்வாறு துவரை வைத்து வழிபட்டு விளக்கேற்றி வந்தால் 9வது வாரம் முடிவதற்குள் நல்ல திருமண பொருத்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் ராகு கேதுகளுக்கு பிடியில் இருப்பதினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சனிக்கிழமை தோறும் ராகுவிற்கும் கேதுவிற்கும் பரிகாரங்கள் செய்யலாம். அதாவது ராகு கோவிலையோ அல்லது கேதுவின் கோவில்களிலேயோ அல்லது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ராகுவிற்கோ கேதுவிற்கோ நீங்கள் சனிக்கிழமை அன்று விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் மிகச்சிறப்பு. காளகஸ்திரி சென்று காளகஸ்திரி கோயிலில் இருக்கக்கூடிய ராகுகேது பகவானுக்கு ஒரு பரிகாரம் செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு ராகுகேதுவினால் ஏற்பட்ட தடைகள் விலகி பரிபூரண நன்மைகள் நடப்பதற்கு முழு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் சிலர் கூறுகிறார்கள், இங்கு திருமண தடையை நீக்கக்கூடிய பெருமாள் கோவில், கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தோம், அப்பொழுதும் திருமணம் நடக்கவில்லையே என்று பலரும் புலம்புகிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து சொல்லப்படுவது என்னவென்றால், நீங்கள் திருமணத்திற்கு வரன் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கிற தோஷ நிவர்த்திகளை சரி செய்துவிட்டு நீங்கள் பரிபூரணமாக அதற்கு தகுதியானவரே என்பதை உங்களை தயார் செய்து கொண்டு திருமணத்திற்கு உரிய காலம் அறிந்து நீங்கள் வரன் பார்த்தால் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். சரியான நேரத்தில் பார்க்காமல், அதாவது உங்களுக்கு திசை புத்தி நன்றாக இருக்கிறது என்றால் அந்த உரிய நேரத்தில் பார்த்தால் நல்ல பொருத்தமான பெண் அமையும், ஆண் அமையும், வரன்கள் அமையும். இல்லை என்றால் தவறான நேரங்களில் தவறான காலகட்டங்களில் நீங்கள் அவசரப்பட்டு அவ்வாறு செய்கின்ற போது பல குழப்பங்களும் எதிர்காலத்தில் வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியையும் ஏற்படுத்தும். ஆகவே ஒவ்வொரு ஆண் பெண் இருபாலருக்கும் தன்னுடைய ஜாதகத்தை, திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் தன்னுடைய ஜாதகத்தை முதலிலே அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் என்ன, அதை எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும், அதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகு நீங்கள் வரன் பார்ப்பது மிகவும் சிறப்பு. செவ்வாய் பகவானுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று செவ்வாய் பகவானை வணங்கி வந்தால் திருமண தடைகள் பெரும்பாலும் 190% நீங்கும். கலத்திரஸ்தானம் சிலருக்கு சுக்கிர பகவானுக்கு நீங்கள் கஞ்சனூர் சென்று வழிபட்டு விளக்கேற்றி வைத்தால் 9 வாரத்திற்கு உங்களுக்கு திருமணம் கைகூடும். ஆகவே குறிப்பறிந்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கு உணர்த்துவதற்காக ஆண் பெண் இருபாலரும் நாம் வேலையில் இருக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், நமக்கு ஏன் திருமணம் நடக்கவில்லை, 100 மேட்ரிமோனியில் பதிந்தாலும் உங்களுக்கு திருமண தடைகள் இருக்குமே. ஆனால் காலதாமதமாகத்தான் திருமணம் நடைபெறும். சிலருக்கு இருதார தோஷம் இருந்தால் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே முதலிலே பரிகாரங்கள் செய்வதற்கு நீங்கள் செவ்வாய் பகவானையும் சுக்கிர பகவானையும் வழிபட்டு வரணும். மேலும் விநாயகப் பெருமானை வழிபட்டு வர வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வைக்க வேண்டும். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலும் விநாயகப் பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்து சிதற தேங்காய் அடித்து வரவும். இவ்வாறு செயல்பட்டு வந்தால் திருமண தோஷங்கள் நிவர்த்தியாகும். கல்யாணம் விரைவினில் கைகூடி வரும். ஆண் பெண் எல்லோருக்கும் உரிய காலத்திலே திருமணம் நடைபெறுவதற்கு இந்த பரிகாரங்களை தொடர்ந்து
ஒரு 3 மாத காலங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு திருமண தடைகள் என்பது முற்றிலும் விலகும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் தயவு கூர்ந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது பொதுவான பலன்கள் தான். யாரேனும் தனிப்பட்ட முறையில் ஜோதிடம் பார்க்க விரும்பினால் குறிப்பிட்ட நம்பரை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.